இந்த அவர் அண்ணாமலை தாங்க ரொம்ப பேசிட்டு இருக்காரு. அப்ப நான் சொன்னேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, சரி நம்ம அவரை பத்தி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு. ஏங்க அவர் படிச்ச ஆள் மாதிரியாங்க பேசுறாரு, ரொம்ப படு கேவலமா பேசுறாப்புல அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சரி அவர் வந்து எப்பவுமே அப்படித்தான். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலையெல்லாம் வந்து இப்போ வந்து அவர் கரெக்டாக நிற்கக்கூடிய இடம் எங்கன்னா நம்ம கீழ்ப்பாக்கத்தில் தான் நின்றுக்கணும். பாவம் அங்கே கேட்டுக்கிட்டு பார்த்துருப்பார் போல் இருக்கு. இங்கே இல்லைப்பா அங்கே இல்லை, அதுக்கு வேற ஒரு ஆளை வச்சிருக்கோம் நாங்கள். முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறமா ஒன்று 2வது தேர்தலில் நீ வந்து நிற்ப பார்த்தியா, அப்போ என்ன உனக்கு நம்ம கீழ்ப்பாக்கம் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி மேலிடத்துல பேசியிருக்காங்களாம். இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா அவர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வந்து பயங்கரமா பேசக்கூடிய ஒரு அண்ணாமலை வந்து சின்ன வயசுலயே வந்து இப்ப படிப்பு சரியா ஏறலையா, சின்ன வயசுல படிப்பு சேரல அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசி, நமக்கு பிறந்த இப்படி ஒரு குழந்தை அறகுறையா இருக்கு, இதை என்ன பண்ணலாம், ஒண்ணு ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கலாமா, இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுலாமா, அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க மனைவி சொன்னாங்களாம், இவனை இப்படியே விடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, வாங்க ஒரு மனநல மருத்துவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்போமே அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணாமலையை கூட்டிட்டு போயிருக்கேன். போன உடனே என்ன பிரச்சனைன்னு டாக்டர் கேட்டார். உடனே அம்மா அப்பா சொன்னாங்க, ஐயா தம்பி பிறந்த நேரம் சரியில்லையே என்னன்னு தெரியல, நாங்க ஒன்ன சொன்னா அவன் ஒன்ன சொல்றான், ஆமா காலையில ஒண்ணு சொல்றான் 11 மணிக்கு ஒண்ணு சொல்றான், அதனால ஏன் இப்படி சொல்றாங்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னு. இவனை எந்த தொழில் இருந்தாலும் பெத்துக்கிட்ட பத்தியா, அதனால இவனை எந்த தொழில சேர்த்து இறக்கி விட்டா நல்லா இருக்கும்ன்றதுதான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்தேன். சரி அப்ப ஒண்ணு பண்ணுவோம், இவருக்கு எதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு 3 பொருளை வைப்போம். இந்த 3 பொருள்ல ஆடுலாம் கிடையாது. சரி ஆடு வைக்கணுமா, சரி விடுங்க. டாக்டர் சொன்னாரு, அம்மா அங்க இப்ப அண்ணனுக்கு கையில கேரக்டர் மாத்திருக்கேன், சரி இப்ப ஒண்ணு தப்பு இல்லை, ஒரு ஆடு ஒரு குட்டி ஆடை கொண்டு கட்டி போடு, இந்த பக்கம் ஒரு 2 மாடை கொண்டு கட்டி போடு, ஆமா இந்த பக்கம் வேற என்ன கட்டலாம், கோழி கட்டுமா, இந்த பக்கம் 2 ஆடு அந்த பக்கம் 2 ஆடு ஒரு 2 மாடு இதுல 2 கோழியை கட்டி போடு. பையனை வந்து தம்பி நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அந்த தொழில உங்களை இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புத்திசாலித்தனமா அந்த மனோதத்துவ சொல்லிட்டாரு. யாருங்க உங்க பையன் இல்ல வெளியே உட்கார்ந்துருக்காப்ல, இங்க எல்லாம் ரெடியா, ஆடு ரெடி, கோழி ரெடி, மாடு ரெடி, எல்லாம் ரெடி. அப்ப வந்தாரு, எதை கை காட்டுறாரோ அது அந்த தொழில் இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு. அழைத்து வாருங்கள் அண்ணாமலை அப்படின்னு அப்படியே மனோகர படத்துல எழுத்துட்டு வர மாதிரி தர இழுத்துட்டு வந்திருக்காங்க. இழுத்துட்டு வந்த உடனே அம்மா அப்பா இங்க நிக்கிறாங்க, டாக்டர் இங்க இருக்காரு, அண்ணாமலை இங்க நிக்காரு, ஆடு இங்க நிக்குது, மாடு அங்க நிக்குது, கோழி இங்க நிக்குது. அப்போ நம்ம அதை ஆரம்பிச்சார், தம்பி இங்க இருக்கிறதுல எதை நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த தொழில உங்களை இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு. அண்ணாமலை அப்படியே ஆட்டை பார்த்தார், மாட்டை பார்த்தார், கோழியை பார்த்தார், தப்புன்னு என்ன பண்ண கூட்டு நிறுத்த நர்ஸ பார்த்தார். டக்குன்னு போய் ஏதாவது ஒண்ணு தூக்கு அப்படின்னா நேரம் ஓடி போய் நர்ஸ் தூக்கிட்டாப்ல. உடனே அந்த மனநல சம்பந்தப்பட்ட டாக்டர் சொன்னாரு, உங்க பையனுக்கு ஆட்டு இது சரிபட்டு வராது, இதுவும் சரிபட்டு வராது, பேசாம பிஜேபி கட்சியில சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்லி அப்படி சேர்ந்தவர் தான் நம்ம அண்ணாமலை அவர்கள். அவரை பத்தி இதுக்கு பிறகு ஏதாவது சொல்லணுமானே, மேற்கொண்டு ஏதாவது சொல்லணுமா, இன்னொன்னு சொல்லுவோமா, சரி விடுங்க. ஒரு வழியா அண்ணாமலை இந்த மாதிரி ஏற்பாட்டுல அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டார். சேர்ந்த பிறகு அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவர் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர், தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரியுமில, ரஜினிகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்சா அதுல ஒரு பதவியை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்றதுதான் அவர் அங்க கர்நாடகாவில் இருக்கும் போதே அவருக்கு ஒரு ஆசை. அதாவது நடிப்பு மேல அவருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வழியா அப்படியே வந்தாரு, அந்த வேலையை விட்டாரு, இங்க வந்தாரு, எல்லாம் பயங்கரமான ஏற்பாடுலாம் நடந்துச்சு. ஒரு இடத்துக்கு வந்துட்டார்,
தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அவரு. ஆமா, தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா பாலிய ஜல்ஜா கட்சியா, அது என்ன கட்சி? பிஜேபி தானே. 15 நாளைக்கு பயங்கர ஜொல்லு பார்ட்டியா? இது வேற மாதிரி இருக்கு. ஏங்க இது நான் சொல்லலைங்க, பத்திரிகையில எதுவும் போட்டு விட்டுறாங்க. அண்ணன் சொன்னது அப்படி வாங்கி சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா, அது ஐயோ 15 நாள் ஜொல்லு பார்ட்டிங்கிறது இப்பதான் தெரியுது. அப்போ ஒரு வழியா வந்துட்டாரு தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு தலைவரா போட்டிருப்பா அப்படின்னா தலைவரா போட்டாச்சு. போட்ட உடனே அங்கிருந்து ஒரு நாள் நம்ம ஆளு 10 வருஷமா நாட்டை நாசமாக்கி நத்த படாக்கி நடு ரோட்ல விட்டுட்டு இப்ப எங்க போறது தெரியாம முடிச்சிட்டு இருக்காருல நம்ம ஆளு மிஸ்டர் மோடியா ரெண்டு பேருமா சொல்றாரு. மோடின்னு மோதி இப்ப கடைசியில மோதி ஆயிட்டாரா? இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கு பேதி ஆயிருக்கும். ஆமா, அந்த தேர்தலோட கடைசி. அதுக்கப்புறம் அவ்வளோ பேதியோ ஆகி எங்க போய் கிடக்காதே தெரியாம அந்த போற அளவுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணாரு, அண்ணாமலையை கூப்பிட்டு, என்னப்பா 10 வருஷம் அற்புதமா நம்ம ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நீங்க சொல்லக்கூடாது, இதை வெளியே இருக்கிற ஆட்கள் சொல்லணும் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம நாட்டில் கடன் செலுத்த ஒரு 5 முட்டாளை கூட்டிட்டு வாய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன்டா அவர் அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு, 5 முட்டாளை கண்டுபிடிக்கணுமா? இது என்னங்க புதுசா இருங்க, இப்ப கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 பேரை கூட்டு விட்டாப்ல. இந்த 3 பேர் யார் அப்படின்னா உங்க பக்கம் ஒரு 3 பேர் நிக்கிறான். அவர் பேர் என்னப்பா? ஐயா என் பேரு டிடிவி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே ஆமா இவர் என்னப்பா, இவர் என்ன முட்டாள்தனம் பண்ணாரு அப்படின்னு மோடி கேட்ட உடனே அண்ணாமலை சொல்றாரு, நீங்க தானே முட்டாளை தேடி கண்டுபிடிச்சு போட்டு சொன்னீங்க. இவர் அவர் வீட்டுடைய ஓட்டு மேல ஏறி உட்கார்ந்து ஒவ்வொரு ஓடா பிரிச்சுக்கிட்டு இருந்தார். அப்ப எனக்கு கேட்டேன், யோ இந்த ஓடு மேல உட்கார்ந்து எதுக்கே ஓட்ட அப்படியே ஒண்ணுன்னா கலத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா எங்க தலைவர் சொன்னாரு, வர்ற தேர்தல்ல ஓட்ட பிரிச்சா நாங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு, அதான் ஓட்ட பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அப்ப இவர் தான் நம்ம தேர்னாலும் சொல்லி இவனை கூட்டு வந்திருக்கேன். ஐயா சரி விடுப்பா. ஆமா, அடுத்து வேற யாருப்பா? இவரு உங்க ஆளுதான், உங்க பக்கத்துல தானே இருப்பாரு, அமித்ஷா அப்படின்னாரு அவர் பேர். ஆமா அமித்ஷா, ஆமா இவர் ரொம்ப புத்திசாலியாச்சே அப்படின்னு அவர் பண்ண கதையெல்லாம் கேளுங்க அப்படின்னு. நீ என்னப்பா பண்ண அப்படின்னாரு. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மெலியணும், பிரச்சாரத்துக்குலாம் வேகமா கிளம்பணும்ல, உடம்பு கொஞ்சம் மெலியணுங்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன். அதான் அண்ணாமலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காப்ல எங்க போறாரு அப்படின்னு. போன உடனே அவங்க இருந்த ஆள் கேட்டிருக்காரு, உங்களுக்கு உடம்பு மெலியணுமா? ஆமா, நம்ம கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னா. அமித்ஷா சொன்னாரு, சரியா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பேரு அப்படின்னா, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போதும், எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் சிக்குன்னு அப்படி கருத்த குட்டி மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சரி, இந்த பக்கம் அங்க ஒரு ரூம் இருக்கு பாருங்க, ஆர்டினரி 5000 ரூபாய் கட்டணும். பணம் கட்டியாச்சு. நேர அமித்ஷா உள்ள அனுப்பிட்டாங்களாம். உள்ள அனுப்பின உடனே உள்ள போன அந்த ரூம் எல்லாம் டேபிளுக்கு எல்லாம் உடஞ்சி சின்ன பண்ணமாய் கிடந்தது. அப்படி என்னடா இப்படி கிடக்கு, இது இப்படி நமக்கு உடம்பு மெலியும் அப்படின்னு பார்த்தா அந்த ரூம் கடைசியில் பார்த்தாங்க ஒரு 18 வயசு பொண்ணு அப்படிங்க நின்றுக்கிட்டு அது சிரிச்சிருக்கு. ஆஹா நம்ம ஆளு, ஓ இந்த ட்ரீட்மெண்ட் இப்படித்தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம தொட்டுறணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து இவர் ஓட ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிட்டு, ஓட இவர் ஓட அது ஓட இவர் ஓட அது ஓட இவர் ஓட 15 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே என்னையா என்னங்க ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க? சரி விடுங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஆர்டினரியா இப்படி இருந்தா ஸ்பெஷல் இதை விட பிரமாதமா இருக்கும்ல, அதனால எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அதுக்கு கூட 5000 கட்டணும் தானே. அமித்ஷா உள்ள போறாரு. அதே மாதிரி டேபிள்லாம் உடஞ்சு கிடக்கு. அந்த கடைசியில இங்க 18 வயசுல நின்னுச்சு, அங்க என்ன வயசுன்னு பார்த்தா 93 வயசுல ஒரு பாட்டி நிக்குது. இது என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டி இவரை விரட்ட இது ஊருக்குள்ளே கிடந்து ஓடிட்டு கிடந்து நாக்கு தள்ளி வெளியே விழுந்தாருங்க. இவர் தாங்க அந்த 2வது முட்டாள் அப்படின்னு. சரி, நான் கேட்டது ஒன்று 5 முட்டாள் கேட்டேன், நீ 2 பேரை கூட்டு வந்திருக்க. அடுத்த முட்டாள் யார் அப்படின்னா
ஊர்லயே 1000 வேலை இருக்கும்போது இந்த முட்டாளை தேடி அந்த வேலையை ஏண்ட கொடுத்தீங்களே, நான் தான் அந்த 3வது முட்டாள் அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை. ஆமா சரி, அப்ப இந்த 4வது முட்டாள் யாரு அப்படி? 4வது 5வது இந்த 2 முட்டாளுமே யார் அப்படின்னா, இவ்வளவு பெரிய நல்லது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு நாட்டையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்சியில இருந்து யாராவது ஒருத்தர் போய் கூட்டுவான்னு இப்படி ஒரு அனுப்புறீங்களே, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யணும். அந்த 5வது முட்டாள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து சொன்னாங்களாம். அந்த மாதிரியான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இந்த உலகம் போயிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு நம்ம அவர் அண்ணாமலையை பத்தி வேற எதுவும் தவறா சொல்ல வேண்டாம். ஏன்னா மற்றபடி மக்கள் தெளிவா இருப்பாங்க. அதனால இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரத்தின சுருக்கமா முடிப்போம். ஏன்னா நிறைய டிராபிக்லாம் ஜாம் ஆகுது. வர்ற 19ஆம் தேதி இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு புதல்வன், அவருடைய பேர் முழு பேர் நமக்கு தெரியும்ல, முழு பேர் தெரியும்ல, சொல்லாம ஒரு வாட்டி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியாக, ஒரு அற்புதமான ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு இப்ப நீங்க செய்ய போற ஒரு உதவி என்ன அப்படின்னா, இந்த மேல இருக்கக்கூடிய மோடியின் தலைமையிலான இந்த ஆட்சியை நம்ம துரத்திட்டோம் சொன்னா, இதற்கு அடுத்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அங்க ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து நமக்கு நம்ம சித்தப்பா பெரியப்பா மாதிரி நம்ம என்ன கேட்டாலும் ஓகே போங்க, தமிழ்நாடு உங்களுக்கு என்ன வேணும் போங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஈஸியான ஒரு அணுகுமுறையில் நம்மை சந்தித்து நம்முடைய தமிழ்நாட்டை இதைவிட ஒரு அற்புதமான உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்முடைய அருமை வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை வருகின்ற 19ஆம் தேதி அன்று உங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உதயசூரியன் 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 எங்கிருக்கிறான் என்பதை பார்த்து அதில் உங்கள் வாக்குகளை செலுத்தி திரு தயாநிதி மாறன் அவர்களையும் நம்ம இந்தியா கூட்டணியை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை கொண்ட உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி தான். வேற வேற கட்சியில் இருக்கவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 பேர் அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க. என்னவா இல்லை, ஏதோ தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னு. ஆஹா அப்படின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் இது பார்க்கின்ற அளவுக்கு தான். அதுலேயும் புதுசாக பாவம் ஒருத்தர் ஏதோ ஒரு மைக் சின்னமா, அதே மைக்கு நம்ம ஒன்று ஒரு சின்னம், அந்த மைக்கு மட்டும்தான் இருக்கு, ஆள் யாரையுமே காணும், வேட்பாளரை கூட காணும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தங்க தளபதி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அன்பிற்கிணங்க எங்களுடைய இளைய சூரியன் யாரும் தெரியுமில்ல, வருங்கால சூரியன், அப்படி ஒரு பேர் வச்சிருமா, இளைய சூரியன் வைப்போமா, இல்ல தங்க தளபதி வந்து தளபதிக்கு வச்சிட்டோம், ஏதோ ஒரு நல்ல பேரை சொல்லுங்களேன், நான் ஆரம்பிச்சு விட்டுறேன். என்னமா சின்ன தளபதியா, சின்னவர், ரொம்ப சிம்பிளா இருக்க, நம்ம சின்ன தளபதியை வச்சிருவோமே. நான் தாய்மாரில் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால நம்ம சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சின்ன தளபதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பேரை வந்து இன்னைக்கு நான் அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக அறிவிக்கிறேன்.